குருவினுடைய பார்வையும் சுக்கிரன் மீது விழறதுனால செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த மாதிரியான 3 கிரகங்களும் அங்க இருக்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிரன் பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நிறைய ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது. பெரிய பெரிய கடன்களில் இருந்து 50% ஒரு நிவர்த்தியை அடைவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இருக்க போது. ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய ஃபீல்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு நேம் ஃபேம் எல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி. அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறார். களத்திர ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அங்க களத்திர காரகனோடு சேர்க்கை பெற்று இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இருக்க போகுது. நவம்பர் 15க்கு மேலேயே இதனுடைய தாக்கம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 19th வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக பயிற்சியாகி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் தான் சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. யாராவது உங்களுக்கு சில கெடுதல்களே நினைத்தாலும் கூட அதை நீங்க பெரிய அளவுக்கு மனதுல போட்டு குழப்பிக்கொள்ளவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதாவது இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்க மீது ஒரு நம்பிக்கை வைத்து செயல்படும் போது அதை பெரிய அளவு நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அதே மாதிரி அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்க நம்பி சில விஷயத்துல இறங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதுவும் இவர்களை சார்ந்தவர்கள் மீது இவர்கள் மிக அதிகப்படியான ஒரு நம்பிக்கை அப்படின்றது வச்சிருப்பாங்க. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா இவர்களை சார்ந்தவர்களே இவர்களுக்கு அதிகமாக ஒரு அநீதியை இழைக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. யாரை நம்பி இவர்கள் இருந்தார்களோ அவர்களே இவர்களுக்கு துரோகம் பண்ணின மாதிரியான சில செயல்களை செய்துட்டு போயிட்டாங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கணவன் மனைவி உறவுலையும் நிறைய விரிசல்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 6 மாதங்களாக நீங்க கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல அதற்கு சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா 100% அதை சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணங்களாக தான் அங்க ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறாரு. குருவினுடைய பார்வையும் அந்த விருச்சிக ராசியில விழறதுனால, சுக்கிரன் மீது விழறதுனால செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த மாதிரியான 3 கிரகங்களும் அங்க இருக்கும்போது கண்டிப்பாக
இதுல உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த பல மாதங்களாக உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணியுமே எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு தீவிரமாக ஒரு வெற்றியை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்ப பார்க்கக்கூடிய வரன்கள்ல எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. எல்லா வரன்களுமே உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். உடனே வரன் பார்த்து உடனே திருமண நாளை பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிரன் பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நிறைய ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மைகளுமே இல்லாம ஏதோ நாங்களும் பார்ட்னர்ஸா இருக்கிறோம் ஏன்னா எந்த விதமான ஒரு வருமானமுமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த மாதத்துல இருந்தே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதுவும் மனைவி பேர்ல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் வச்சிருக்கிறீங்க, இல்ல கணவன் பேர்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க மூலமாக வரக்கூடிய அந்த தொழில்களின் வளர்ச்சி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே ரீட்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதே பார்ட்னர்ஷிப் தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஒரு ஆளா இருப்பாங்க, நீங்க கடையை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி இந்த சுக்கிரன். அதை நம்ம முதல்ல பார்க்கணும். கடனை கொடுக்கக்கூடியவரே அந்த சுக்கிரன் தான். அதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்போதுமே ஒரு பணத்தின் மீது ஒரு வெறுப்பு அப்படின்றது இருக்கும். அதை தேடி தேடி நீங்க ஓட ஓட பாத்தீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டே வரும். அந்த அளவுக்கு அந்த கடன்றது இவர்களை விடாது துரத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த மாதிரியான பெரிய பெரிய கடன்களில் இருந்து 50% ஒரு நிவர்த்தியை அடைவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இருக்க போது. வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள், வெளிநாட்டு வேலைகள், வெளியூர் வேலைகள், வேலையே கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். அதிகப்படியாக நீங்க மீடியா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய ஃபீல்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு நேம் ஃபேம் எல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு 25 நாட்கள் சுக்கிர பயிற்சி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதுல அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு அப்படின்றது உங்களுக்கு மிகவும் ஒரு துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கொடுப்பாங்களா, அப்ப கொடுப்பாங்களா, இல்ல கொடுக்காமலேயே போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் அதிகப்படியாக இருக்கும். இந்த காலகட்டம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த மாசத்துலயே உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு அட்வொகேட், ஒரு ஆடிட்டர்ஸ், ஒரு டாக்டர்ஸ், இந்த மாதிரியாக சர்வீஸ் ஓரியன்டா ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி நல்ல ஒரு எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு நேம் ஃபேம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரையும் இதே தொழில தான் செஞ்சிருப்பீங்க, ஆனா வெளியில யாருக்குமே தெரியாது, நீங்க தான் செய்றீங்களா அப்படின்றது தெரியாது. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருபடி முன்னேற்றம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், நோய் தொந்தரவுகள் இருக்கு, பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த மாதம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது இந்த நோய்களுக்கு உண்டான தீவிரத்தை குறைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப ஒரு டஃப்பான ஜாபா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க அதை சமாளிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சில நேரத்துல அவங்கள அறியாமலேயே அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா அந்த வேலை விட்டு நீங்க 3 மாசம் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சில நெருடல்கள் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறோம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.